بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون فيه والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவூட்டமாக என்று கூறியவனாக இன்றைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையுடைய தலைப்பு தர்மம் செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஏக இறைவனாகிய அல்லாஹ்விடத்தில் அதற்கு உண்டான கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவானாக என்று கூறியவனாக இந்த தலைப்பின் கீழ் நான் சொல்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த மாதம் ரமலானுடைய மாதம் அதனுடைய அந்த நன்மையை முழுமையான முறையில் நாம் அடைந்திருக்கின்றோமா அல்லது அந்த மாதத்தில் நாம் வேறு காரியங்களில் ஈடுபட்டு அந்த நன்மையை நாம் இழந்து நிற்கின்றோமா என்பதை நாம் நம்மளையே பரிசோதனை செய்து கொள்ளலாம். ரமலானுடைய மாதத்தில் நன்மை அதிகமாக கிடைக்கும் என்ற அந்த சிந்தனையின் கீழ் நாம் அந்த நோன்பை நோற்று அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை சரியான முறையில் நாம் வணக்கத்தை செலுத்தி தர்மங்களை அதிகமான முறையில் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு தர்மங்களை அதிகமாக போன ரமலானுடைய மாதத்தில் நோன்பு காலங்களில் நாம் அதிகமாக தர்மத்தை நாம் செய்திருப்போம். அந்த தர்மத்தை மற்ற மாதங்களிலும் நாம் அதிகமாக அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அந்த தர்மத்தை வழங்கினால் அந்த நன்மை மற்ற மாதத்தில் அது கிடையாது என்ற ஒரு சிந்தனையில் பல மனிதர்கள், சில மனிதர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை நாம் இந்த மாதத்தில் மட்டும் தர்மம் செய்தால் போதும், பிற நாட்களில் பிற மாதங்களில் நாம் அந்த தர்மத்தை நிறுத்திக் கொள்வோம் என்ற சிந்தனைகள் சில மக்கள், இன்னும் சில மக்கள் போதும் இவ்வளவுதான் என்று நிர்ணயம் செய்து நம்மளுடைய மாதத்துல தான் அதிகமான முறையில நாம தர்மத்தை வழங்கிட்டோமே, அதே நம்ம கிட்ட குறைந்த மாதிரி ஒரு
ஒரு பார்வை நம்மளிடத்துல பார்க்கப்படும். அந்த சிந்தனையின் கீழ் சில மக்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தர்மத்தை பொறுத்தவரை இஸ்லாம் நம்மளுக்கு தோண்ட தோண்ட, அதாவது ஒரு உதாரணத்திற்காக கிணற்றில் தண்ணியை இறைக்க இறைக்க அதனுடைய ஊற்று பெருக்கெடுத்து ஓடும், என்றைக்குமே வத்தாது. இது இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இந்த மாதத்தில் மட்டும்தான் நாம் செலவழிக்க வேண்டுமா, தர்மத்தை வழங்க வேண்டுமா, மற்ற மாதத்தில் ஏன் வழங்கக்கூடாது என்ற ஒரு மனநிலை பலருக்கும் ஏற்படுகிறது. தர்மத்தை கொடுக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் குறைந்துவிடும் என்ற எண்ணம் பல மக்களுக்கு இன்றைக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. கொடுத்தது குறைஞ்சிட்டு இன்னும் கொடுத்தா இன்னும் குறைஞ்சிரும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் சரியான முறையில் உள்வாங்காதனால் நாம் அந்த நிலைப்பாட்டில் நம்முடைய சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைத்துக் கொள்கின்றோம். ரமலான்ல எப்படி நாம தர்மம் செஞ்சோம், அதுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கிறதோ, அதே போன்று மற்ற நாட்களிலும் நீங்கள் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலும் உங்களுடைய உறவுகளுக்கும் என்னென்ன வழியை இஸ்லாம் துறந்து வைத்திருக்கிறதோ அனைத்து வழிகளிலும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மரணிக்கும் வரை நீங்கள் தர்மத்தை வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இறைவன் இந்த தர்மத்தை கொடுத்தால் ஒருபோதும் குறையாது என்ற அந்த சிந்தனையை நம்மளுக்கு ஊட்டு விதமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் நம்மளுக்கு கற்றுத்தருகிறான். உங்களுடைய செல்வத்தை நீங்க செலவு செஞ்சீங்கன்னா அதை பன்மடங்காக நான் தருவேன், எப்படி எப்படி நீங்க செலவு செய்யணும் என்றெல்லாம் படைத்த ரப்பு நம்மளுக்கு பாடத்தை நடத்துகிறான். இந்த அடிப்படையில 2 வசனத்தை நாம் மேற்கொண்டு பார்க்கலாம். 2வது அத்தியாயத்துடைய 268, 2வது அத்தியாயம் வசனம் 268. அல்லாஹ் இதுல நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களை சைத்தான் வறுமையை கொண்டு அச்சுறுத்துகிறான், உங்களுக்கு மானக்கேடானவற்றை ஏவுகிறான், அல்லாஹ்வோ தன்னிடமிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் வாக்களிக்கிறான், அல்லாஹ் விசாலமானவன் நன்கறிந்தவன். இந்த வறுமையை பற்றி பயமுறுத்தக்கூடிய ஒரு செயலை யார் உருவாக்குவார் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தருகிறான். நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரம் நாம செலவு செய்யணும், தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய செயலை யார் செய்வார்? சைத்தான் தான் செய்வாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வறுமை கொண்டு அவன் தான் பயன்படுத்துறான். இப்ப நாம தர்மம் செய்வதை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. சைத்தானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்கின்றோம். இது ஒன்று. அடுத்து அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்துடைய 276, வட்டியை அல்லாஹ் அழித்து தர்மங்களை வளரச் செய்கிறான், அல்லாஹ் பாவிகளான நன்றி கெட்டவர்கள் எவரையும் நேசிப்பதில்லை. 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். இது அல்லாஹ்வுடைய சொல், உண்மையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு பொருளாதாரத்தை பெரிய லெவல்ல நாம வென்று எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய பலரும் நினைக்கிறாங்க, வட்டியின் பக்கம் போய் அந்த பொருளாதாரத்தை வாங்கி ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து அதன் மூலமாக நாம் பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை வென்று விடலாம் என்ற சிந்தனையில் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இந்த இடத்தில் பல மூமின்களாக வாழக்கூடிய மக்கள் அதை உள்வாங்குவதில்லை. வட்டியின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர்கள் ஏராளம். தான் செல்லாட்டாலும்
தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் நினைக்கிறாங்க, நகையை கொடுத்து நான் போனா அசிங்கம், நீங்க போய் நினைச்சீங்க பேங்க்ல வச்சு கொண்டு வாங்க, நீங்க போய் இதே போன்ற பைனான்ஸ்ல வச்சு பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. வெளியில உள்ள பார்வைக்கு மக்களுக்கு எப்படி தோணும், இவரு யார்கிட்டயும் கடன் வாங்கி பொருளாதாரத்தை தொழில் நடத்துறாரு. ஆனா உள்ள சில மனிதர்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறதா இல்லையா? வட்டிக்கு வாங்கினாலும் நினைக்கணும் அந்த செல்வத்தை வென்றணும், நம்ம கிட்ட பெரிய லெவல்ல செல்வம் நம்மள்ட்ட பெருகணும், நம்ம கண்ணுக்கு அது பெருகிற மாதிரி தான் தெரியும். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னது, வட்டி கிட்ட போவாத, வட்டியை நான் அழிக்கிறேன், தர்மத்தை நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ மனிதனுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு ஏற்றவாறு தர்மத்தை கொடுத்து நம்மளுடைய செல்வத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த சிந்தனையின் கீழ் மனிதர்கள் ரொம்ப மிகவும் கம்மி. ஆனா அல்லாஹ் தடை செய்யப்பட்ட ஒன்றின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்களில் பாருங்க, பைனான்ஸ் ஏகப்பட்ட பைனான்ஸ் நடத்துறாங்கல்ல, ஒவ்வொரு பேர்ல நடத்துறாங்க. அதனுடைய வாசல்ல ஒவ்வொரு நாளும் நின்று பாருங்க, நம்முடைய மக்கள் நினைக்கிறாங்க அதுல போய் நின்று அந்த பொருளாதாரத்தை எடுத்து. இன்னைக்கு சில பேருக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குது அப்படின்னா, தாங்கிட்ட ஒரு லெவல்ல ஒரு நகை இருக்குது அப்படின்னா அந்த நகையை கொண்டு அடகு வைத்து அந்த பொருளாதாரத்தை எடுத்து நகை எடுத்து அதை எழுதுறாங்க, அதைக்கு வட்டி கட்டி அந்த பொருளாதாரத்தை ஈடுபடுத்தக்கூடிய பல விதமாக யோசிக்கிறாங்க. இப்படி ஏராளமான காரணங்களை இந்த உலகத்துல சொல்லலாம், செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்றின் பக்கம் தடுக்கக்கூடிய ஒரு செயல் பக்கம் அதிகமா செல்றாங்க. அல்லாஹ் நீ தர்மத்தை கொடு, நான் அதிகமா அதை பெருக்கி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் கீழ் மனிதர்கள் செல்லக்கூடியது குறைவாக இருக்கிறது. அப்போ ஒருபோதும் நாம் செய்யக்கூடிய தர்மத்தினால் செல்வம் நம்மளிடத்தில் ஒருபோதும் குறையாது என்ற ஒரு வாக்குறுதி அல்லாஹ் அந்த வார்த்தையில நம்மளுக்கு தருகிறான். நாம எவ்வளவு தர்மத்தை வழங்கினாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ஒருபோதும் குறையாது. இதுதான் இறைவனுடைய வாக்குறுதி. இதை நம்ம ஆணித்தனமாக உள்ளத்துல பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாம தர்மத்தை கொடுத்தா நம்ம செல்வம் குறையாதுங்கிறது அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். தர்மத்தை கொடுக்கிறதுனால நமக்கு என்ன பலன், என்ன சிறப்பு என்பதை நாம தெரிந்து விளங்கி வைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தர்மம் செய்வதற்கு நாம ஆசைப்படுவோம். கொடுத்தா குறையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மனிதனுடைய சிந்தனை கொடுத்தா குறையும், அதுதான் அந்த சிந்தனை தான் அதிகமா ஓடுது. என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு தானே, இது நான் கொடுத்துட்டா என்கிட்ட இருக்காத குறைஞ்சிருமே. இப்போ குறையாதுங்கிற அந்த சிந்தனையை மனிதர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக நம்மளுக்கு நினைவூட்டுகிறான். ஆனால் நாம் செய்யக்கூடிய தர்மத்தினால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், நம்மளுக்கு என்ன சிறப்பு என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தர்ம சிந்தனை நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு அதிகமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் அதிகாலையில் எழுந்து ஒரு மனிதருக்கு தர்மம் செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வேலையை நமக்காக பண்றான். நாம ஒரு நபருக்கு தர்மத்தை வழங்கிடுறோம். அதிகாலையில எழுந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது அதுதான். நாம அதிகாலையில ஒரு மனிதருக்கு தர்மத்தை வழங்கினால் அல்லாஹ் நம்மளுக்காக ஒரு பணியை செய்கிறான். அது என்ன பணி? 2 வானவர்களை இந்த மனிதருக்காக நியமித்து என்னிடத்தில் இவருக்கு உண்டான அருளை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டே இருங்க. இது அல்லாஹ் செய்யக்கூடிய மகத்தான ஒரு பணி. இது ஒரு சிறப்பு இல்லையா? வானவர்கள் நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக, நம்மளுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்திக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நாம ஆசைப்படணுமா இல்லையா? வானவர்களுடைய பிரார்த்தனை என்பது சாதாரண ஒரு விஷயமா? நாம தர்மத்தை செஞ்சுட்டு போயிருந்தோம், நமக்கு பின்னால் அதற்கு பின்னால் இறைவன் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணியை, ஒரு வேலையை அல்லாஹ் நமக்காக செய்கிறான். இது ஒண்ணு. அப்ப மன்னிப்பதால்
ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனை மன்னிப்பதால் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துறான். ஆனால் செல்வத்தை கொடுப்பதினால் ஒருபோதும் அவனுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது. நாம செல்வத்தை கொடுத்துட்டு போயிடுறோம். ஆனா நமக்காக வானவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி? யா அல்லாஹ், இவருக்காக உன்னுடைய அருளில் இருந்து, உன்னுடைய அந்த செல்வத்தில் இருந்து இந்த மனிதருக்கு நீ வழங்கி விடு. மாணவர்கள் நமக்காக கேட்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாம் அடைய இருக்கிறோம் இந்த உலகத்துல. இப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம நினைச்ச கூடாது, தவற விட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க, தர்மத்தினுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்றாங்க. இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யும் போது மறுமையில ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசின் கீழ் அந்த நிழல் நிற்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுல ஒரு நபர் யாரு அப்படின்னா, இந்த உலகத்துல தர்மம் செஞ்ச அந்த மனிதருக்கு. இந்த உலகத்துல இப்போ வெயில் ஓவரா அடிக்குது. இந்த மாதம் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. ஏசியில் இருக்கிறதுனால தெரியல. வெயில போனா அதனுடைய சிரமம் நம்மளுக்கு தெரியும். இதை விட பன்மடங்கு உள்ள ஒரு வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது, மைல்கள் தூரம் இருக்கிறது சூரியன். அதனுடைய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. ஆனா மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தலைக்கு அருகாமல் நிப்பாட்டப்படும் அந்த சூரியனை. அப்படிப்பட்ட அந்த வெப்பம் தாங்க முடியாமல் மனிதர்கள் எல்லாம் உளறி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில், அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அந்த நிழலுக்கு கீழே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படும். இது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. வெயில நிக்கிறோம், வெயில நிற்பதற்கு யாருக்காவது மனசு வருமா? விருப்பப்படுவோமா? எங்கேயாவது மரத்து நிழல் இருக்காதா? எங்கேயாவது ஏதாவது ஒரு நிழல் தேடி ஓடுறோமா இல்லையா? அப்ப மறுமையில எந்த ஒரு நிழலும் இல்லாத ஒரு நாளில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு கீழே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துல இறைவன் நம்மளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நாம் தர்மம் செய்தால் போதாது. மற்ற மாதங்களிலும் நம்மளுடைய மரணம் வரும் வரை நாம் அந்த தர்மத்தை வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அந்த நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு சிறப்பு. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி 1410 இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. யார் முறையான சம்பாதியத்தில் ஹலாலான முறையில யார் சம்பாதிக்கின்றார்களோ அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு பேரித்த பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ் அதை எண்ணுகிறான் தனது வலது கரத்தால் ஏற்றுக்கொண்டு அந்த தர்மத்தை மறுமையில் எப்படி வளர்க்கிறான் என்று சொன்னால், தனது வலது கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களுடைய குதிரை குட்டிகளை எப்படி வளர்த்திருப்பீர்களோ அதை போன்று உங்களுடைய தர்மங்களை வளர்த்து வைப்பான். அதற்கு பிறகு இன்னும் சொல்றாங்க, மலை அளவிற்கு அந்த தர்மத்தை வளர்த்து உங்களிடத்துல மறுமையில இறைவன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கிறது. குதிரை குட்டி அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் மென்ஷன் பண்றாங்க? அதான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த அறிந்த விஷயம். ஆடு மாடு வளர்றது தெரியுது, கூட்டம் கூட்டமா இருக்குது. நம்ம பல ஆடு மாடுகளை அறுக்கிறோம், 100 கணக்கில் நாம அறுக்கிறோம் உணவுக்காக. ஆனா எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. குதிரை அப்படி உணவுக்காக அறுக்கப்படுதா? இல்ல. ஆனா குறைவாக தான் நம்மளுடைய கண்ணுக்கு காணப்படுகிறது. அப்ப அது வளர்வது ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மென்ஷன் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய குதிரை குட்டிகளை நீங்கள் எப்படி வளர்த்தெடுப்பீர்களோ அதே போன்று இந்த தர்மத்தை நான் அல்லாஹ் உங்களுக்கு வளர்த்து நாளை மறுமையில மலை அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி தருவான். இப்ப தர்மம் செய்வதில் இது ஒரு சிறப்பா இருக்கிறது. மலை அளவுக்கு நம்மளுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் நம்மளுக்கு தருகிறான் என்று சொன்னால் இந்த தர்மத்தின் மூலமாகத்தான்.
இப்ப நாம இந்த ஒரு சிந்தனைகள் நாம நினைக்கணும், தர்மத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சிந்தனையை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றாங்க, அல்லாஹ் மறுமை நாள்ல ஒவ்வொரு மனிதரிடமும் பேசாமல் இருப்பதில்லை. எல்லா மனிதர்களிடத்திலும் திரை போட்டு, திரைக்கு அப்பால் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களிடமும் அல்லாஹ் உரையாடுவான். அப்படி உரையாடும் போது, ஒவ்வொரு மனிதரிடமும் அல்லாஹ் உரையாடும் போது எந்த மொழிபெயர்ப்பாளரும் அந்த இடத்தில் அவர் இருக்க மாட்டார். அல்லாஹ்வும் அந்த மனிதர் மட்டும்தான், வேற யாரும் இடையில டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை அங்கே யாரும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு, பிறகு அந்த மனிதனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் தன் முன்னே கூர்ந்து பார்ப்பார். தன் முன்னே பார்க்கும்போது எதுவும் அவருடைய பார்வைக்கு தெரியாது. பிறகு தன் முன்னே அவர் கூர்ந்து கவனிக்கும் போது தன்னை நரக நெருப்பு அவரை அழைத்து கொண்டிருக்கும், வரவேற்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வோடு ஒவ்வொரு மனிதனும் அந்த உரையாடல் முடிந்ததுக்கு பிறகு தனக்கு முன்னே அப்படி அசால்ட்டா அப்படி பார்க்கும்போது ஒன்றும் தெரியாதான். பிறகு கூர்ந்து கவனிக்கும் போது நரகம் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கும். ஆகையால் ஒரு பேரித்த பலம் துண்டேனும் நீங்கள் தர்மம் செய்தாவது உங்களுடைய நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல் இந்த தர்மமாக இருக்கிறது. இந்த உலகத்துல நாம தர்மம் செஞ்சா நாளைக்கு மறுமையில நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய இந்த தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்ப நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நாம என்ன செய்யணும், தர்மத்தை வளர்க்கணும். நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது, கொடுத்தா குறைஞ்சிரும், நம்ம ஏன் தர்மத்தை வழங்கணும் என்ற ஒரு சிந்தனை தான் பல மக்களுக்கு இந்த உலகத்துல ஓடும். அப்படித்தானே? பள்ளி கட்டுறதுக்கு நான் தான் 2 லட்சம் கொடுத்துட்டேனே, 10,000 ரூபாய் கொடுத்துட்டேனே, 1000 ரூபாய் கொடுத்துட்டேனே, இன்னொரு பள்ளியில இருந்து வந்து கேட்கிறாங்க, நம்ம கிட்ட இருக்கிறது கம்மி தானே, இதை கொடுத்தா குறைஞ்சிருமே, நமக்கு இந்த தேவைப்படுத என்ற அந்த சிந்தனைகள் மனிதர்கள் அதிகமா இருக்கிறாங்க. நாம கொடுத்துட்டோம் அப்படின்னா பன்மடங்காக அல்லாஹ் பல வழியில் நமக்கு நன்மைகளை பெறுவிதமாக நமக்கு அல்லாஹ் தருகிறான். செல்வம் மூலமாக தருவான். ஒரு பெரிய ஆபத்து இருக்கும், அந்த ஆபத்திலிருந்து நாம் இலகுவாக நாம் அதிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு வழிவகையை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவான். மறுமையில ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கை, நரகத்தில் விளிம்பில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு இந்த பொருளாதாரம், இந்த தர்மம் நமக்கு ரொம்ப அவசியமாக முக்கியமாக இருக்கிறது. ஆகையால் இந்த சிறப்பையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தில் வாழும்போது நாம் நினைக்கணும், அதிகமான முறையில தர்மத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தர்மத்தை பத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடம் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதே, அவ்வாறு நீ முடிந்து வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வும் அவனுடைய அருளை தன்னிடத்தில் முடிந்து வைத்துக் கொள்ளுவான். நாம தர்மம் செய்யக்கூடாதுன்னு என்றோம், ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு வழங்க இருக்கக்கூடிய அந்த அருளை அவனும் முடிந்து வைத்துக் கொள்ளுவான். இப்ப நாம தர்மத்தை வழங்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தர்மத்தை கொடுக்கும் போது ஒரு வரையறுப்பு, அதாவது இவ்வளவுதான் என்று நீங்கள் வரையறுத்தும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வும் உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அருளில் வரையறுத்து உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்ப தர்மம் செய்யும் போது நாம கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்றக்கூடிய அந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு கஞ்சத்தனம், ஒரு வரையறுப்பு இவ்வளவுதான் என்று கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை, இந்த மாதிரி ஒரு சிந்தனையின் கீழும் நீங்கள் தர்மத்தை செய்யாதீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருளும் உங்களுக்கு அதே போன்று வரையறுத்து குறைத்து தரப்படும். அல்லாஹ்வுடைய அருளும் என்ன செய்யும், தடுக்கப்பட்டு விடும். அப்ப நாம தர்மம் செய்யும் போது அளவுக்கு அதிகமாக மக்கள் இடத்துல என்ன செய்யணும், நம்மளுடைய உறவுகள்ல ஏராளமான மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பாங்க. தர்மம் செய்வதற்கு ஏராளமான வழிவகை இருக்குது, நிறைய வாசல்கள் இருக்கிறது.
அதுல ஒன்று நம்மளுடைய உறவுகளை பேணக்கூடிய இந்த காரியம். நம்மளுடைய உறவுகளை பேணுவதில் நம்மில் எத்தனை பேர் நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டு நம்மளுடைய அண்ணன், தங்கச்சி, தம்பி, நம்மளுடைய சொந்த உறவுகளை, இரத்த உறவுகளை பேணுறோம்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அவன் கிடக்கிறான், பொருளாதாரம் நம்ம கிட்ட அதிகமா இருக்குது அப்படின்னா கூட பிறந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு கொடுப்பதற்கே நமக்கு எண்ணம் வர மாட்டேங்குது. அப்ப இந்த எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அருள் நமக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுவிடும். உன்னுடைய உறவுக்கு கொடுக்க மாட்டேங்க, உன்னுடைய ரத்தத்துக்கு கொடுக்க மாட்டேங்க, உன்னுடைய தாய்க்கு கொடுக்க மாட்டேங்க, உன்னுடைய தந்தைக்கு கொடுக்க மாட்டேங்கிற. இப்ப அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய அருள் அதில் நிறுத்தப்பட்டுவிடும். இப்ப இந்த ஒரு சிறப்பு இருக்குது. நாம தர்மத்தை கொடுக்க நிறுத்திக்கிட்டோம் என்று சொன்னால், கொடுக்க கூடாது என்ற ஒரு சிந்தனையை நம்மளிடத்தில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அருள் முழுமையான முறையில் நம்மளுக்கு தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய அருள் முழுமையாக நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தர்மத்தை அதிகமாக வழங்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஆகி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய அந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தர்மம் செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது என்ற அந்த இறைவனுடைய அந்த சான்று நாம் முதல்ல பார்த்தோம். இப்போ தர்மத்தை வழங்குவதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, தர்மத்தில் சிறந்த தர்மம் எதுன்னு வந்து கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய தேவைக்கு எஞ்சியதை மீதம், அதாவது நம்மளுடைய தேவை போக எஞ்சியதை நீங்கள் எழுதிங்க, தர்மம் செய்வது சிறந்தது. அந்த தர்மத்தை முதலில் உங்களுடைய வீட்டாரிடமிருந்து, உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்திக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, உங்களுடைய தேவைக்கு போக எஞ்சியது, அந்த எஞ்சியது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்த நபித்தோழர்கள் அமைத்துக் கொண்டார்கள். இப்ப இது ரொம்ப கவனம். நமக்கு இன்னைக்கு தேவை முடிஞ்சு போச்சு. மற்றவர்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது பிற மக்களுக்கு உரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதுல நம்மளுக்கு கற்றுத்தருகிறார்கள். இப்போ இந்த சிந்தனையின் கீழும் நாம் என்ன செய்யணும்? அந்த உலகத்தில் வாழும்போது கவனமாக தர்மத்தை வழங்கி அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அதற்கு உண்டான கூலியை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் செல்வத்தை கொடுக்கும்போது ஒருபோதும் செல்வம் நம்மளுடைய செல்வத்தை, தர்மத்தை வழங்கும் போது ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது என்ற சிந்தனைக்கு இன்னும் அல்லாஹ்வுடைய அந்த திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அதில் உதாரணமாக அல்லாஹ் சொல்லும் போது, இந்த உலகத்தில் தர்மம் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு விதையை நீங்கள் விதைக்கின்றீர்கள். ஒரு விதையை நீங்க விதைக்கிறீங்க, அது ஒரு கதிராக வளர்கிறது. ஒரு கதிரில் 7, 7ல் 70, 70ல் 700, அதையும் தாண்டி பன்மடங்கு என்று அல்லாஹ் நம்மளுக்கு வாக்களிக்கிறான். ஆகையால் உங்களுக்கு ஒருபோதும் உங்களுடைய செல்வம் குறைந்து விடாது. தர்மத்தை அதிகமான முறையில் ரமலானுடைய மாதத்தில் எப்படி தர்மத்தை வழங்கினீர்களோ அதே போன்று உங்களுடைய மரணம் வரும் வரை மற்ற நாட்களிலும் மற்ற மாதங்களிலும் உங்களுடைய தர்மத்தை மேற்கொண்டு அதிகமான முறையில் அந்த நன்மையை செய்து இறைவன் தரக்கூடிய இந்த சிறப்புகளையும் இந்த நன்மைகளையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆகி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.